அண்மை செய்தி. தேனி பெரியகுளம் பட்டியலின மக்களுக்கு வங்கிக் கடன் மறுக்கப்பட்டதாக புகார் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருளானந்தம் இணைப்பில் இருக்கிறார். அருளானந்தம், என்ன காரணத்துக்காக பட்டியலின மக்களுக்கு வங்கிக் கடன் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு? இது குறித்த புகார்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, பெரியகுளம் அருகே உள்ள புதுப்பட்டி அந்த நேரு நகரை சேர்ந்த பிரபா என்பவர் மகளிர் சுய உதவி குழுக்களை பல 22 குழுக்கள் அமைச்சிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட பெண்களை. அந்த குழுக்களுக்கு அரசு சார்பா தொழில் முனைவோர் அவங்கள மேம்படுத்துவதற்காக அவங்க ஒரு இடத்தையும் இது பண்ணி அவங்க தொழில் சுய உதவி குழுக்கள் மூலம் தொழில் பண்ணுவதற்காக கனரா வங்கி பெரியகுளத்துல இருக்க கனரா வங்கியில அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. விண்ணப்பித்ததுல மேலாளர் அந்த வங்கியில பணிபுரிகிற கண்ணன் என்பவரை நீங்க அணுகும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கண்ணன் என்பவர் 12,000 ரூபாய் கேட்டதாகவும், அப்போது இந்த நிகழ்வு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற நிலையில அன்றே அந்த சுயஉதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் எல்லாருமே காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அந்த பிரச்சனையின் போது வங்கி மேலாளரும் அங்க வங்கி ஊழியர்களும் அதாவது பட்டியலின சமூக பெயரை சொல்லி உங்களுக்கு கடன் தருவதை இதனால்தான் தரமாற்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்லி அவங்க அன்று போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது தொடர்பாக பட்டியலின ஆணையத்துல புகார் தெரிவிச்சு தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் புகார் தெரிவிச்சாங்க. இப்ப தற்பொழுது அந்த விஷயம் 8 மாதங்களுக்கு பின்பு பெரியகுளம் காவல் நிலையத்துல சமூக நலத்துறை அந்த SC/ST ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி கனரா வங்கி மேலாளர் மற்றும் அந்த வங்கி ஊழியர்களுடைய வழக்கு பதிவு, அதாவது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. பிரியதர்ஷினி, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அருளானந்தன்.